ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதில் வரலாறு பகுதி. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 123 கேள்விகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம், லைன் பை லைன் கொஷின் வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் நீங்கள் படிச்சிட்டிங்க, ரிவிஷனுக்காக மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பெட்டராக இருக்கும். இதில் நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளாக பார்க்க முடியுமோ, வேகமாக பார்க்க முடியுமோ அந்தளவு பார்க்க போகிறோம். கேள்வி என்ன, பதில் என்னன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை படிச்சுட்டு ரிவிஷனுக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. புதுசாக படிக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை தோன்றிய இடம் எது? திருநெல்வேலி. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? பூலித்தேவர். பாளையம் என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது எது? பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மன்னர் என்பது பொருந்தாதது. ஒரு இராணுவ முகாம், ஒரு பகுதி, ஒரு சிற்றரசெல்லாம் வரும். பாளையக்காரர்களை போலிக்கார் என்று குறிப்பிட்டவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். பாளையக்காரர் அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய எந்த சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது? இராணுவ சேவைக்காக கொடுப்பாங்க. பாளையக்காரர் முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய அரசு எது? காகத்தியர்கள். வாரங்களை ஆண்ட டேஸ் என்ற மன்னர் காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்திரன். மதுரையில் பாளையக்காரர் முறை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1529. மதுரையில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார்? அரியநாதர். மதுரையில் பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தார்கள்? 72 பாளையக்காரர்கள் இருந்தார்கள். பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை டேஸ் என அழைக்கப்பட்டது? படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டுமே வரும். பாளையக்காரர்கள் தன்னிச்சையாக செயல்பட்ட உரிமைகளில் பொருந்தாதது எது? இதுக்கான பதில் வரி வசூலிக்கிறது, நிலப்பகுதிகளை நிர்வகித்தல், வழக்குகளை விசாரித்தல். இதெல்லாமே தன்னிச்சையாக செயல்படலாம். பிற பாளையங்களோடு ஒப்பந்தம் செய்ய முடியாது. கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த பாளையங்களில் பொருந்தாதது? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் கிழக்கு பகுதியில் இருந்தது. சிங்கம்பட்டி என்பது மேற்கு பகுதியில் இருந்தது. மேற்கு பகுதியில் அமைந்திருந்த பாளையங்களில் பொருந்தாதது எது? ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சேத்தூர் எல்லாமே மேற்கு பகுதியில் இருந்த பாளையங்கள். எத்தனை தலைமுறைகளாக நிலத்தின் மீது கொண்டிருந்த உரிமையை முன்வைத்து பாளையக்காரர்கள் கம்பெனிக்கு வரி செலுத்த மறுத்தனர்? 60 தலைமுறைகள். கம்பெனியின் அதிகாரத்தை ஏற்க மறுத்த பாளையக்காரர்களை டேஸ் என்று ஆங்கிலேயர்கள் அழைத்தனர்? கிளர்ச்சியாளர்கள். கிளர்ச்சியாளர்கள் அடக்க யார் தலைமையில் கம்பெனி படை ஒன்று 1755 மார்ச்சில் அனுப்பப்பட்டது? கர்னல் ஹெரான் தலைமையில் அனுப்பப்பட்டது. ஆங்கில படையுடன் சென்ற ஆற்காட்டு நவாபுடைய சகோதரர் யார்? மாபூஸ் கான். கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை எந்த பகுதியை எளிதில் வீழ்த்தியது? மதுரை. பூலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்த ஆண்டு? 1755. எந்த பகுதி பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார்? மேற்கு பகுதி பாளையக்காரர்கள். கர்னல் ஹெரான் புலித்தேவரின் மேல் தாக்குதல் தொடுக்காததற்கு காரணங்களில் பொருந்தாதது? படை வீரர்களின் ஊதியம், பீரங்கிகளின் தேவை, துணைக்களப் பொருட்களின் தேவை. இதனால தான் தாக்கலை. படை வீரர்களின் சோர்வு என்பது பொருந்தாதது. சந்தா சாஹிப்பின் மதுரையை மேற்பார்வையிட்ட 3 பத்தானைய முகவர்களில் பொருந்தாதவர் யார்? சந்தா சாஹிப்புடைய 3 முகவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக்கு வருவாங்க. யூசுப் கான் பொருந்தாதவங்க. சந்தா சாஹிப்பின் மதுரையை மேற்பார்வையிட்ட 3 பத்தானிய முகவர்களுடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? பூலித்தேவர். ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? பூலித்தேவர். பாளையக்காரர் கூட்டமைப்பில் சேராத மேற்கு பகுதி பாளையம் எது? சிவகிரி பாளையம். பூலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்க்க யாரிடம் உதவியை கேட்கவில்லை? போர்த்துகீசியர்கள். ஏற்கனவே யாருடன் போரிட்டுக் கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியவில்லை? மராத்தியர்கள். களக்காடு போர் யாருக்கு இடையில் நடைபெற்றது? களக்காடு போர் பூலித்தேவருக்கும் மாபூஸ் கானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும். யூசுப் கானின் இயற்பெயர் என்ன? மருதநாயகம்.
பூலித்தேவரின் 3 கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றிய ஆண்டு 1761 மே 16. யூசுப் கான் கைப்பற்றிய பூலித்தேவரின் கோட்டைகளில் தவறானது எது? 3 கோட்டையை பிடிச்சார் இல்லைங்களா? நெருக்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் வரும், மேட்டூர் வராது. பாளையக்காரர் கூட்டமைப்பிலிருந்து விலகி ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தவர்கள் யார்? சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை. பனையூர் வராதுங்க. நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு யூசுப் கான் கொல்லப்பட்ட ஆண்டு 1764. 1767 பூலித்தேவரை மீண்டும் தோற்கடித்தவர் யார்? கர்னல் கேம்பல். ஒண்டி வீரன் யாருடைய படைத்தளபதி? பூலித்தேவர். பூலித்தேவர் இறந்த ஆண்டு எது? 1767. வேல் நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. அரசர் செல்லமுத்து சேதுபதி எந்த பகுதியின் மன்னர்? ராமநாதபுரத்துடைய மன்னர். வேல் நாச்சியார் அறிந்த மொழிகளில் பொருந்தாது எது? ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும், சமஸ்கிருதம் தெரியாது. முத்துவடுகநாதர் எந்த பகுதியின் மன்னர்? சிவகங்கை. காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1772. காளையார் கோவில் போரில் ஆங்கில படைத்தளபதி யார்? கர்னல் பாஞ்சோர். வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பிச் சென்ற இடம் எது? விருப்பாட்சி. வேல் நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்தவர் யார்? கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெறாதவர் யார்? திருமலை நாயக்கர் வரமாட்டாரு. கோபால நாயக்கர், லட்சுமி நாயக்கர், பூஜை நாயக்கர் எல்லாமே இருப்பாங்க. வேல் நாச்சியார் விருப்பாட்சியில் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை? 8 ஆண்டுகள். வேல் நாச்சியார் யாருடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டார்? ஹைதர் அலி. வேல் நாச்சியார் ஹைதர் அலிக்கு எந்த மொழியில் கடிதம் எழுதினார்? உருது மொழி. ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவன் யார்? சையது. கோபால நாயக்கர் எந்த பகுதியை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தார்? கோயம்புத்தூர். கோபால நாயக்கர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் கடும் போர் புரிந்த இடம் எது? ஆனைமலை. 1801. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன? பெண்கள் படைப்பிரிவின் பெயர் உடையாள். வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் தளபதி யார்? குயிலி. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? 1780. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பொறுப்பேற்ற வயது? 30 வயது. கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் என கூறியவர்கள் யார்? ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். இந்த 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளைய பகுதிகளின் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டில் சென்ற ஆண்டு எது? 1781. 1798 கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவு? 3310 பக்கோடா. கட்டபொம்மன் காலத்தில் ராமநாதபுரத்தின் ஆட்சியாளர் யார்? காலின் ஜாக்சன். டேஸ் அன்று ராமநாதபுரத்துக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் கடிதம் அனுப்பினார். 1798 ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்லியிருப்பார். 1798 ஆகஸ்ட் 18. ஜாக்சனை வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் சந்தித்த நாள் 1798 செப்டம்பர் 19. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் முன்பு எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்? 3 மணி நேரம். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் ஊமைத்துறையால் கொல்லப்பட்ட தளபதி யார்? லெப்டினன்ட் கிளார்க். கட்டபொம்மனை விசாரிக்க அமைக்கப்பட்ட மூவர் குழுவில் பொருந்தாதவர் யார்? எட்வர்டு கிளைவ். இவர் சென்னையின் ஆளுநர். 3 பேர் இருப்பாங்க. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசாமேசர். இந்த 3 பேரும் கரெக்டு. கட்டபொம்மனை விசாரிக்க அமைக்கப்பட்ட மூவர் குழுவின் முன் கட்டபொம்மன் ஆஜராகி நடந்ததை கூறிய நாள் 1798 டிசம்பர் 15. ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியாளராக எட்வர்டு கிளைவால் நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ்.ஆர். லூசிங்டன். கட்டபொம்மன் எத்தனை பக்கோடாக்கள் தவிர பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார்? 1080 தவிர அனைத்தையும் கட்டிட்டாரு. தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? மருது சகோதரர்கள். கட்டபொம்மன் எந்த பாளையத்தை தாக்க முயன்றார்? சிவகிரி பாளையம். மே 1799 திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலிக்கு செல்ல உத்தரவிட்ட மதராஸின் ஆளுநர் யார்? வெல்லஸ்லி பிரபு. கட்டபொம்மனை தாக்க சென்ற படைகளுக்கு தளபதி யார்?
மேஜர் பானர்மேன். கட்டபொம்மன் சரணடைய நிபந்தனை விதிக்கப்பட்ட நாள் 1799 செப்டம்பர் 1. பானர்மேன் முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்திய நாள் 1799 செப்டம்பர் 5. பானர்மேன் சார்பாக கட்டபொம்மனிடம் தூதுவராக சென்றவர் யார்? ராமலிங்கர். எந்த இடத்தில் நடந்த மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டி. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? நாகலாபுரம். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 செப்டம்பர் 13. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. மருது சகோதரர்கள் யாரின் படை தளபதிகள்? முத்துவடுகநாதர். யாருடைய போர் இரண்டாவது பாளையக்காரர் போர் என பிரிட்டிஷார் குறிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது? மருது சகோதரர்களின் போர். ஏப்ரல் 1800 சந்தித்து பாளையக்காரர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்த்தெழ முடிவெடுத்த இடம் விருப்பாட்சி. ஜூன் 1800 எந்த ஊரில் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியது? கோயமுத்தூரில் ஏற்பட்ட எழுச்சி. கட்டபொம்மனின் சகோதரர்கள் உமைத்துரையும் சிவத்தையாவும் எந்த ஆண்டில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதிக்கு சென்றனர்? 1801 பிப்ரவரி மாதம். சிவத்தையாவையும் ஊமைத்துறையையும் கமுதியிலிருந்து சின்னமருது அவரது தலைமையிடமான எந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றார்? சிறுவயல். சின்னமருதுவின் தலைமையிடம் சிறுவயல். சிவகங்கை மீது படையெடுத்து நடத்தி சென்றவர்கள் யார்? 2 பேருங்க. கர்னல் அக்னியோ, கர்னல் இன்னஸ். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1801 ஜூன் மாதம் 1801 ஜூன் மாதம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடங்கள் எது? 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. திருச்சி நவாப் கோட்டை சுவர் இங்கேயும் ஒட்டியிருப்பாங்க. திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுவர்லையும் ஒட்டியிருப்பாங்க. 2 இடங்கள். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் 1801 அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டை. ஊமைத்துறையும் சிவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்ட நாள் 1801 நவம்பர் 16. கலகக்காரர்களில் எத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டு மலேயாவுடைய பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73 பேர். யாருடைய கலகம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது? யாருடைய கலகம் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது? மருது சகோதரர்களின் கலகம். பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்த நாள் முக்கியமான தினங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 1801 ஜூலை 31. தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது? 1756. தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை எந்த பகுதியைச் சார்ந்தவர்? கொங்கு பகுதி. தீரன் சின்னமலையால் தோற்கடிக்கப்பட்ட திப்புவின் திவான் யார்? முகமது அலி. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டது என்று சொன்னவர் யார்? தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையின் படைகளும் முகமது அலியின் படைகளும் மோதிக்கொண்ட இடம் எது? நொய்யல் ஆற்றங்கரை. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து ஓரிடத்தில் நிலையாக இருந்து போரிட்ட இடம் ஓடாநிலை. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் 1805 ஜூலை 31. 1805 ஜூலை 31. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை சங்ககிரி கோட்டை. திப்பு சுல்தானோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை ஆங்கில அரசு பெற்றுக்கொண்ட ஆண்டு எது? 1792. கோயம்புத்தூர் ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1799. தஞ்சாவூரின் அரசர் அந்த பகுதியின் உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்த ஆண்டு 1798. வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806 ஜூலை 10. ஜூலை 10. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமான புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? சர் ஜான் கிரடாக். வேலூர் புரட்சியை தொடங்கிய படைப்பிரிவுகள் எவை? 1வது படைப்பிரிவும் 23வது படைப்பிரிவும். வேலூர் புரட்சியின் போது முதல் பலியானவர் யார்? கர்னல் பான்கோர்ட். வேலூர் கோட்டையின் வெளியே இருந்த படை தளபதி யார்? மேஜர் கூட்ஸ். வேலூர் புரட்சியின் போது கொல்லப்படாதவர் யார்? இதுக்கான பதில் மேஜர் பானர்மேன் கொல்லப்படலை. மற்ற எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. கர்னல் பான்கோட்டு, கர்னல் மீகாரஸ்,
மேஜர் ஆம்ஸ்டாங் எல்லாமே கொல்லப்பட்டார்கள். வேலூர் கழகத்தை அடக்கிய படை தளபதி யார்? கர்னல் ஜில்லஸ்பி. வேலூர் புரட்சியின் பொழுது புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்பட்ட திப்புவின் மூத்த மகன் யார்? பதே ஹைதர். வேலூர் புரட்சிக்கு பின்பு திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? கல்கத்தா. வேலூர் புரட்சியை அடக்கியதற்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட வெகுமதி என்ன? 7000 பக்கோடாக்கள் கொடுத்தாங்க. வேலூர் புரட்சியின் பொழுது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. திப்பு சுல்தானின் கொடியில் உள்ள விலங்கு எது? புலி இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்த்துருக்கோம். மொத்தம் 123 கொஷின் பார்த்துருக்கோம். நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை திரும்ப 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், எல்லா டேட்டாவும் உங்கள் மனசில் பதிஞ்சிரும். எக்ஸாமுக்கு ஈஸியாகவே நம்ம ரெடி ஆகிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு நோட்ஸ் போட்டிருக்கோம், எக்ஸ்பிளனேஷனோட கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். நாளைய வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.